வாசிங்க. அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோலிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இதுதான் பிசாசினுடைய மாஸ்டர் பிளான். நமக்கு வரக்கூடிய குறைவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் இருக்கும்போது நம்ம பல நேரத்தில் ஹெவன்லி பிளானை மறந்துட்டு நம்முடைய மாம்சத்தை உள்ள நுழைப்போம். இந்த பஞ்சத்தில் இங்கே குடியிருக்கிறதுக்கு பதிலாக பேசாமல் எங்கே போயிடலாம்? நாம் எகிப்துக்கு போயிடலாமே. இந்த போராட்டத்தில் நம்ம ஏன் இங்கே இருக்கணும்? கர்த்தர் எனக்கு ஒரு ஹெவன்லி பிளான் வச்சுருக்கும் போது நான் அதை பற்றி யோசிக்காமல் அந்த நேரத்துக்கு யோசிக்கிறேன் பாருங்க. அந்த சுச்சுவேஷனை நான் கிராஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நான் எங்கே போனால் கொஞ்சம் இப்போ வசதி வாய்ப்பு இருக்கும், இப்போ இருக்க சுச்சுவேஷனை கிராஸ் பண்ணுறதுக்கு நான் எங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் பாருங்க. இதுதான் நான் பிசாசுக்கு கொடுக்குறதான இடம். இதை யூஸ் பண்ணி பிசாசு என்ன பண்ணுறான்? பார்வோன் வழியாக மிகப்பெரியதான மாஸ்டர் பிளான். அந்த தேசத்தில் தானே அவன் நல்ல விதைகளை விதைக்கும் போது, ஊழியக்காரர்கள் உறங்கும் போது பிசாசு என்ன பண்ணானா? களைகளை கொண்டு வந்து விதைத்து விட்டு போனான். பிசாசு நல்ல விதைகளை அழிக்க மாட்டான், களைகளை தான் விதைப்பான். எஜமானர்கள் தூங்கும்போது என்ன செய்ய மாட்டான்? நல்ல விதைகளை விதைச்சு நாசம் பண்ண மாட்டான். ஏன்னா அந்த பர்மிஷன் யாருக்கு கிடையாது? பிசாசு கிடையாது. ஆனால் அவனால் ஒன்று செய்ய முடியும், உங்கள் பிளானுக்கு நடுவில் அவனுடைய பிளானை நுழைக்க முடியும். உங்கள் ஆவியினுடைய பிளானுக்கு நேராக மாம்சத்தின் பிளானை நுழைக்க முடியும். பல நேரங்களில் இதுதான் நாம் எடுக்கிறதான மிக முக்கியமான பிசாசுக்கு கொடுக்குற வாய்ப்பு. எத்தனையோ சிச்சுவேஷன்ஸில் நாம் என்ன பண்ணுறோம்? அது போராட்டமாக பிரச்சனையாக கூட கிடையாது. ஏதோ ஒரு சிச்சுவேஷன், நம்ம ஏன் இந்த இடத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கக்கூடாது? ஏன் இப்படி பண்ணக்கூடாது? ஏன் நான் ஆபிரகாம் கர்த்தருடைய அழைப்பை பெற்றவன், இதுதான் பெரிய பிரச்சனையே. நிறைய ஊழியக்காரர்களுடைய வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னா, நான் எப்பவும் சொல்லுவேன், பிசாசு ரெண்டாவது சோதனை செய்யும் போது என்ன பண்ணானா, இயேசு கிறிஸ்துவை எங்கே கொண்டு போய் நிற்க வச்சான்? தேவாலயத்தின் உப்பரிக்கையின் மேலே. உப்பரிக்கை மேலே வச்சுட்டு அவன் சொன்ன வார்த்தை என்ன? தாழ குதியும், உங்களை தாங்கிறதுக்கு யார் இருக்கா? தூதர்கள் இருக்கிறாங்க. why don't you take risk? ஏன் நீங்கள் எடுக்கக்கூடாது? மினிஸ்ட்ரியில் நீங்கள் ஏன் இதை பண்ணக்கூடாது? உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கு, நீங்கள் சொன்னால் கேட்கறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் அப்போத்தான் என் மாம்சத்துக்குள்ளே நூதனமான உபதேசங்கள் கலக்கும். நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னும் போது நான் இஷ்டத்துக்கு என்ன செய்வேன்? முடிவெடுக்க தொடங்குவேன். எப்பவுமே செஞ்சுக்கோங்க, காசு இல்லாத போது நீங்கள் தேவ சித்தத்தை தான் செய்வீர்கள். ஏன் தெரியுமா? வேற எதையும் செய்யறதுக்கு உங்களுக்கு வழி இல்லை. காசே இல்லைன்னா நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? தேவ சித்தம் தான் செய்ய போகிறீங்க. ஏன்னா ஒரு வழியே கிடையாது. ஆண்டவர் கொடுக்குற வரைக்கும் உட்காந்துருக்க போகிறீங்க. காசு நிறைய வரும்போது தான் ரிஸ்க் இருக்குது. நிறைய வரும்போது தான் ரிஸ்க்கு. இதை ஏன் செஞ்சு பார்க்கக்கூடாது? அதை ஏன் பண்ணி பார்க்கக்கூடாது? நம்ம ஏன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு கோபுரம் கட்டக்கூடாது? நம்ம ஏன் ஒரு 50,000 பேர் உட்கார்ற மாதிரி ஆடிட்டோரியம் கட்டக்கூடாது? இப்படின்னு நமக்கு தோணும். ஏன் தோணும் அப்படின்னா, காசு இருக்கு. காசு சும்மா இருந்துச்சுன்னா இன்கம் டேக்ஸில் கேள்வி கேட்பாங்களேன்ட்டு நம்ம ஏதாவது என்ன செய்வோம்? செஞ்சுக்கிட்டே இருப்போம், இடித்து இடித்து கட்டிகிட்டே இருப்போம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மிகப்பெரிய பணக்காரர்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பான். பண்ணணும், பண்ணாவிட்டால் அவனுக்கு என்ன வரும்? அந்த பணத்துக்கான கணக்கு, இன்கம் டேக்ஸு, நிறைய பிரச்சனை வரும். அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா, ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பான். நீங்களும் நான் அப்படி பண்ண முடியாது. நான் செங்கலை எடுத்து வச்சாலும் கர்த்தர் சொன்னால் தான் எடுத்து வைக்கணும். கர்த்தர் சொல்லாவிட்டால் செங்கலை எடுத்து வைக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் மேலே என் மேலே என்ன இருக்குது? ஹெவன்லி பிளான் இருக்கு. என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 3 வேளை சாப்பிட்றது கூட அவர் சொன்னால் தான் சாப்பிடுவேன். அப்போ என் வாழ்க்கையில் நான் செய்கிற எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது? காட்ஸ் வில்லுன்னு ஒன்று இருக்குது. காட்ஸ் வில் இல்லாமல் என் சூழ்நிலைகளை வைத்து நான் முடிவெடுக்க கூடாது. இதுதான் ஆபிரகாம் பண்ண மிஸ்டேக். இப்போ அவன் என்ன பண்ணான்? களைகளை கொண்டு வந்து விதைச்சான். இப்போது மனைவியை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்தான். இப்போது பார்வோனுக்கு அறிவு வந்துருச்சு. கர்த்தர் உள்ள புந்து அவனை மாற்றிட்டார். இப்போ பார்வோன் என்ன பண்ணிட்டான்? திருப்பி சாரால கொடுத்துட்டான். அப்போது ஆபிரகாம் என்ன பண்ணணும்? ஆகாரம் வாங்கிக்கிட்டு பார்வோன் கொடுத்ததை திருப்பி கொடுத்துடணும். இப்போ கர்த்தர் அதை மாற்றிட்டார். ஒய்ஃபாம் அமுச்சு விட்டான். இப்போ இவர் என்ன பண்ணணும்? திருப்பி எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும். வசனம் சொல்லுது, 20ஆம் வசனம் வாசிங்க.
பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். இங்கே தான் மிஸ்டேக் வந்துச்சு பாருங்க. இப்போ யார் வந்துட்டா கூட? ஆகார் உள்ள வந்துட்டாங்க. இப்போவே தெரிஞ்சிருச்சு பிசாசுக்கு, நம்மால் ஒருத்தன் எதிரி கேம்புக்குள்ளே போயிட்டான். அழைப்பு பெற்ற ஆபிரகாமுடைய கேம்புக்குள்ளே யார் இருக்கா? அப்போ எதிரியோடைய ஒரு ஆள் உள்ளே இருக்கு. அங்கே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகாரம் மூவ் பண்ணுறான் பாருங்க. அப்படியே மூவ் பண்ணி எங்கே வரைக்கும் கொண்டாந்துட்டானா, சாரால் வாயால் இந்த அடிமை பெண்ணிடத்தில் சேருங்கிற வரைக்கும் அந்த அம்மாவை கொண்டாந்தான் பாருங்க. அப்போ அது வரைக்கும் அந்த அம்மா எப்படிப்பட்ட அம்மா? அது வரைக்கும் அந்த அம்மா எப்படிப்பட்ட அம்மா? தி பெஸ்ட். ஆகாரை மாதிரி தி பெஸ்ட்டை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன் பார்க்க முடியாது? தன் வாழ்க்கையை தைரியமாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா இருக்கு இல்லையா? ராகேலுக்கும் லேயாளுக்கும் சண்டையே வாழ்க்கை பிரச்சனை தானே. ஆனால் அதையும் தாண்டி சாரால் நம்புற அளவுக்கு யார் இருக்கா? ஆகார் இருக்காங்க. அப்படின்னா ஆகாரோடைய மூவ் எப்படிப்பட்ட மூவ்? இன்னைக்கு இருக்கிற உளவுத்துறைனா என்ன கண்டுபிடிச்சிடறான், யார் உளவில் இருக்காங்க யார் இருக்காங்கன்ட்டு. ஆகாரங்கிறதான பிசாசினுடைய உளவுத்துறையை யாரால கண்டுபிடிக்க முடியல? சாரால கண்டே பிடிக்க முடியாது, உங்களாலையும் முடியாது. பல நேரங்களில் பிசாசு அழகாக கொண்டு வந்து ஒரு சின்ன கலையை உங்கள் பக்கத்தில் விதைச்சிட்டு போயிட்டே இருப்பான். அந்த கலை வளரும். கோதுமை மணியை பார்க்கிலும் நன்றாய் வளரும். கோதுமை மணியை பார்க்கிலும் மேன்மையாய் வளரும். நீங்கள் கோதுமை மணியை விட கலையை நேசிக்கிற அளவுக்கு வளரும். அதான் ஆகாரோடைய ஸ்பெஷாலிட்டி. வந்து அந்த அம்மா குழந்தைய வாங்கின பிறகுதான் அந்த அம்மாவுடைய சுயரூபமே தெரியுது. இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் பிரச்சனை கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 16ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு குழந்தை உண்டாயிடுது, ஆகாருக்கு உண்டாயிடுது. ஆபிரகாமுடைய பையன் எங்கே வந்துட்டான்? ஆகாருக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? அப்பமும் ரசமும் மெல்கிசேதேக்கு கொண்டு வர்றாரு. யார் கொண்டு வரா? மெல்கிசேதேக்கு கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து யார் கையில் கொடுக்குறாரு? ஆபிரகாம் கையில் கொடுக்குறாரு. ஆபிரகாம் கையில் கொடுத்துட்டு, ஆபிரகாம் நீ எந்த முறைமைக்குள்ளே வர? இப்போ ஹெவன்லி பிளானுடைய ரெவலேஷன் இப்போ தான் யாருக்கு கிடைக்குது? ஆபிரகாமுக்கு கிடைக்குது. மெல்கிசேதேக்கே வராரு. வந்து அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து கொடுத்தான். இது யார் கொடுக்கறது? இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டியதுக்கான நிழலாட்டத்தை அவன் செய்கிறான். இங்கே அவனுக்கு அந்த நியூ கவனன்ட்னு சொல்லக்கூடியதான புதிய உடன்படிக்கையை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. இந்த ரெவலேஷன் கிடைக்கும் போது இப்போ கொண்டாந்து சோதோம் ராஜா ஒன்று கொடுக்குறான். ஆபிரகாம் சொல்கிறான், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் கையில் நான் என்ன வாங்கியிருக்கிறேன்? அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கியிருக்கிறேன். இந்த வாங்கின அடுத்த நிமிஷம் சோதோம் ராஜா வந்து கொடுக்குறான், உனக்கு என்ன பொருள் வேணுமோ எடுத்துக்கோ, எது வேணுமோ எடுத்துக்கோ. அடுத்த வார்த்தை ஆபிரகாம் சொன்னது, நீ என்னை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு உன் பாதரட்சையின் வாரை கூட தொடமாட்டேன். இப்போ கம்யூனியன் கையில் என் கையில் வந்துருச்சு. இனிமேட்டு கர்த்தர் எனக்கு கொடுக்கறத மட்டும்தான் தொடுவேன். சோதோமுதையோ அதனுடைய காரியங்கள் ஒன்றையும் நான் பூமிக்குரியதை என்ன செய்ய மாட்டேன்? தொடமாட்டேன். ஏன்னா ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் என்னை ஐஸ்வர்யனாக்கி இருக்கிறார். அவரோட அர்த்தம் என்ன? கர்த்தர் எனக்கு ஒரு நியமிச்சிருக்கிறாரு, அதை மட்டும்தான் நான் ஆசீர்வாதமாக நினைப்பேன், அதை மட்டும்தான் சுதந்திரிப்பேன், அதை மட்டும்தான் தொடுவேன், அது மட்டும்தான் என்னது. இது எதுவுமே என்னதில்லை. இந்த சண்டை போட வந்தானே அவனுக்கு வேணால் எல்லாத்தையும் கொடுத்துக்க, எங்கிட்ட ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு வராத, நான் அப்பத்தையும் ரசத்தையும் கையில் வச்சவன். இதுதான் நியூ கவனன்ட்டில் கையில் வச்ச இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டிய வார்த்தை. உங்களை என்னையும் கர்த்தர் எதுக்குள்ளே கொண்டாந்துருக்கிறாரு? மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ளே கொண்டாந்துருக்கிறார். மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ளே கொண்டு வந்து நம்ம கையில் அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டார்னா, அதற்கு பிறகு சோதோமின் ராஜா கொடுக்கறது வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னா, ஆஸ் பர் லா வாங்கலாம். ஏன்னா ஆபிரகாம் தான் சண்டை போட்டிருக்கிறார், ஆபிரகாம் தான் சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக பிரகாரமான லா படி அது எனக்கு வாங்கிறதுக்கு எந்த விதமான தப்பும் கிடையாது, அதுக்கு எனக்கு பர்மிஷன் இருக்கு. ஆனால் ஹெவன்லி லால வாழ்ற எனக்கு அது பர்மிஷனுக்குள்ள வராது. உலக லா நான் கீழ்ப்படியணும்,
ஆனால் அதுக்கு கீழ்ப்படியணுமா வேணாமாங்கிறத எனக்கு ஹெவன்லி லா சொல்லும். அதுக்கு மட்டும்தான் நான் கீழ்ப்படிய முடியும். உலகத்தில் கொடுக்குற எல்லாமே உண்டு இல்லை. அதை தான் பவுல் அழகாக சொல்வார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாமும் எனக்கு தகுதியாயிராது. எனக்கு அதிகாரம் இருக்கே அந்த டோட்டல் பூமி மேலே கை வைக்கிறதுக்கு. ஏன்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் எதை தொடணும், எதை தொடக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எங்கே போகணும், எங்கே வரக்கூடாது, அத்தனையும் எனக்கு ஹெவன் பிளான் போட்டு வச்சிருக்கு. நான் ஹெவன்லி பிளான்குள்ளே வாழ்கிறவன். இங்கே போகணுமா வேணாமான்றதை எனக்கு ஹெவன் சொல்லும். இதை சாப்பிடலாமா வேணாமாங்கிறத ஹெவன் சொல்லும். இந்த இடத்துக்கு போய் அவங்களோட பேசலாமா வேணாமாங்கிறத எனக்கு ஹெவன் சொல்லும். ஏன்னா நீ என்ன பெரிய பரிசுத்தவனா? எல்லாரும் தானே பேசுகிறாங்க, எல்லாம் பேசுவான். மெல்கிசேதேக்கின் முறைமையில் இருக்கிற நான் பேச முடியாது. அது எனக்கு பொருந்தாது. அவ்வளோதான். அப்போ உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. நான் இந்த லாக்குள்ளே இருக்கேன், நான் இப்படித்தான் செய்வேன், இதுதான் எனக்கு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாமும் எனக்கு தகுதியாகிறாது. கர்த்தர் சொன்னால் செய்யணும், கர்த்தர் சொன்னால் வாங்கணும், கர்த்தர் சொன்னால் நிற்கணும், கர்த்தர் சொன்னால் அந்த வீட்டுக்கு போகணும், கர்த்தர் சொன்னால் சாப்பிட்ணும், இல்லைன்னா கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கணும். அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போவான், அவன் என்ன வேணாலும் சொல்லுவான். நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், எனக்கு அது தகுதி இல்லை, அவ்வளோதான். இப்போது இவ்வளோ தூரம் சோதோமுடைய ராஜாவுடைய பாதரட்சையில் கையை வைக்க மாட்டேன்னு சொன்னவர் அடுத்த அதிகாரத்தில் யார் மேலே கையை வைக்கிறாரு? ஆகார் மேலே கை வைக்கிறாரு. இதுதான் பிசாசுடைய பிளான். ஏன்னா இவன் ஆபிரகாம் கர்த்தருடைய பிளானுக்குள்ளே இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவன் கொண்டாந்து கலையை விதைச்சிட்டு போயிட்டான். இது என்னைக்காவது நமக்கு என்ன ஆகும்? யூஸ் ஆகும் ஒரு நாள். இதுதான் பிசாசுடைய திட்டம். இப்போ பார்க்குறோம், ஆபிரகாமுக்கிட்ட தான் கர்த்தருடைய திட்டம் இருக்குது, கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அப்பமும் ரசமும் யார்கிட்ட கொடுத்துட்டார் ஆண்டவர்? ஆபிரகாம் கிட்ட. நீ தான் சூசன் பர்சன், பரலோகம் உன்னை முன் குறிச்சிருக்கு, உன் கையில் கொண்டு வந்து உடன்படிக்கை கையில் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு யார் பார்த்துட்டா? உன் எதிரி பார்த்துட்டான். இப்போ அடுத்த டார்கெட்டு உன்னை வீழ்த்தாமல் விடவே கூடாதுன்னு அவன் முடிவு எடுத்துருவான். இப்போ தான் கொண்டு வந்து யாரை கொண்டாடுறான்? கிட்ட ஆகாரை கொண்டாடுறான். கொண்டு வந்து அப்படியே மூவ் பண்ணி சாராள் வாயால் சொல்கிறான். எல்லாத்துக்கும் சாராளை எதிர்த்து பேசுகிற ஆபிரகாம் இதுக்கு மட்டும் என்ன செய்யலை? எதிர்த்து பேசவே இல்லை. 16ஆம் அதிகாரத்தில் வேலை முடிச்சிச்சு, எல்லாம் ஓவர்.